இனி அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஆகாரே அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒரு வாட்டி நீ திரும்பி போன, விட்டு வந்த இடத்துல நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு. அது ரிப்பீட் ஆகாது. இனி நிந்தை கிடையாது, இனி அவமானம் கிடையாது, இனி கஷ்டம் கிடையாது, இனி நெருக்கம் கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வராம அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைபட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தேவனை பார்க்கிற விதம் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் தேவனை பார்க்கிற விதம். இந்த சத்தத்தை சமீபத்துல தூரத்துல இருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். ஆனால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை உன் உள்ளத்திலே காத்து உன் உதட்டிலே நிலைக்க பண்ணுவாயானால் அது உனக்கு இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இவைகளை உனக்கு இன்றைய தினம் தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்க ஏதோ ஆயுதப்படுத்துறீங்க, செய்து முடிக்க போகிற. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படி உள்ளத்துல இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில செய்வார்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு சிலருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்து முடிக்க போறார். நீங்க ஓடி போற நிலை, நீங்க ஒளித்திருக்கிற நிலை. ஆனால் சொல்ல முடியுமா, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 57வது சங்கீதம் 57. 57வது சங்கீதத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை. கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதுல 3 காரியங்களை பார்க்க முடியும். மூன்றையும் சொல்லிவிடுகிறேன். 1, தாவீதின் நம்பிக்கை. 2, தாவீதின் தேவனை குறித்த பார்வை. 3, தாவீதின் செயல். ஆமென். நல்ல கவனிங்க. 1, அவனுடைய நம்பிக்கை. அது தாவீதுடைய நம்பிக்கையின் விசேஷம் என்ன அப்படின்னா, புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர் அண்டை ஆனாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கோ அழுகையின் பள்ளத்தாக்கானாலும் சரி, தாவீது தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை விடவில்லை. ஆமென். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஆமென். சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய், இதுதான வாக்குத்தத்தம். ஆனா இப்ப சத்துரு தேடிட்டு இருக்கிறான், தாவீத காணல. இது ரியாலிட்டி. ஆமென். சத்துருவை உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய். க்ளோரி. எங்க ஆளை காணோம்? இல்ல, அவங்க தேடி இருக்கிறாங்க. கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க. மீகால் வீட்டுல, அதாவது தாவீது வீட்டுல சவுல் ஆட்களை விட்டு தேடும் போது மீகாலும் தாவீதும் பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? பெட்ல பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஆளி எஸ்கேப். வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னோடு போராடினவர்களை நீ. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? சவுல் தேடி வரான், ஒவ்வொரு இடத்துலயா போறான். ஆனா அப்படி இருக்கும் போதும் தேவன் பேரில் அவன் வைத்த நம்பிக்கை விடவில்லை. ஆமென். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நீங்க ஓடி போறது நிலை, நீங்க ஒளித்திருக்கிற நிலை. ஆனால் சொல்ல முடியுமா, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில சொல்லலாம், எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா
அந்த ஆசையெல்லாம் போகுது, அவ்வளோ போகக்கூடாது. அவன் நம்ம சொல்லணும், அறிக்கையிடணும். நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்திருந்தான், நான் மட்டும் இப்படி நம்பல, நான் பார்ப்பேன், என் கண்கள் அதை காணும். ஆண்டவர் பேசின வார்த்தைகள். தாவீது பாருங்கள், அவர் சொல்றான், எனக்காக, அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. ஆமென். அதாவது பிரச்சனை பெருசாகும் போது தாவீது எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்து முடிக்க போறார். ஆமென். செய்து முடிக்க அந்த ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்ன ஃபெய்த்துங்க இது! ஆண்டவரே, ஆமென், எப்படி தொடங்கிட்டீங்களான்னு இல்ல, முடிக்க போகிறா. ஆமென். அந்த 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 ஃபினிஷ். அதனாலதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஆமென். சத்துருக்கள் இப்போ பிரச்சனை ஏன்பா ரொம்ப பெருசா இருக்குன்னா, அந்த 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 ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. விசுவாசிக்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். ராபா ஜானாலா கடராபா சந்தரா. ஓ ஜீசஸ், ஒரு கண்ணும் அதை காணவில்லை. தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. அந்த ஃபினிஷிங் ஒர்க். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த வேதனை நிலையில நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடணும். அதுதான் நம்மை உயிரோட வைத்திருக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மை உயிரோட வைத்திருக்கும். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் அப்படின்னு யோபு சொல்றாரு. எல்லாத்திலையும் சாத்தானு கை வைக்க முடிந்தது, ஆனால் யோபு காத்து கொள்ளுகிற பாருங்க ஒரு நம்பிக்கை, அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு வசனத்தை. அதுல அவன் சாத்தானால தொட முடியல. பாத்தீங்களா? அவனுடைய மற்ற எல்லாவற்றிலும் கை வைத்தான், அந்த நம்பிக்கையை கை வைக்க விடல. ஏன்னா யோபு அதை அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தான். அதனாலதான் தாவீது அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறான். நான் பார்ப்பேன் என் சத்துருக்கள் பார்க்கும்போது தாவீது எதை கன்ஃபஸ் பண்றார்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆண்டவரே, நீங்க ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்துறீங்க, செய்து முடிக்க போகிற. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே உள்ளத்துல இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில செய்வார்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு சிலருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்து முடிக்க போறார். ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் செய்வார்னு தெரியுது, ஆனா இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை எனக்காக பர்சனலா எடுத்துக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் அதை எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஓ, இன்னைக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை அது ஃபினிஷிங் ஒர்க்ல வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ சகித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். சகிக்கிறத கிரியையா பார்த்து எழுதி வைத்து பலன் தருகிற தேவன் பரலோகத்தில் இருக்கு. அதாவது சொல்லும்போது, சின்ன வயசுல நான் 7th படிக்கும் போது, அது எனக்கு இன்னைக்கு வர என்ன அது குத்திட்டு இருக்குன்னா இப்ப சொல்லும் போது நினைவு. என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறேன். அவன் ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கல. அப்போ ஒவ்வொன்றா சொல்லி நீ அப்படி நீ இப்படிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு வேர்டு என் வாயிலிருந்து விழுந்துச்சு. நார்மலான ஒரு வேர்டு தான், நார்மலாக கிண்டல் பண்ணுறவங்க சொல்கிற வேர்டு. ஆனால் அந்த வேர்டை கேட்டதும் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபோன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் அழணுன்னா எப்பவே அழுதுருக்கணும். நான் சொன்னதே அவனை காயப்படுத்துறத பேசிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை.
அது என்ன ரொம்ப காயப்படுத்திடு. அதனால அவனை எப்படியாவது ஹர்ட் பண்ணணும் சொல்லி என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன். அவன் சிரிச்சுட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு வேர்டு வந்து என் வாயிலேருந்து விழுந்ததும் அவன் அப்படி கண்ணில் அப்படியே கலங்குது. அப்படி முகத்தை திரும்பி அப்படியே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா அழுற அப்படின்னு தான் அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் எங்கள் அம்மாவை இந்த வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அது சின்ன வயசுலேருந்தே கேட்டேன். இந்த வேர்டை சொன்னதை என்னால் தாங்க முடியல அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் உடைச்சிட்டேன். அது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உள்ள சம்பவம் இந்த வேர்டு இப்போ சொல்லும்போது ஞாபகத்து வருது. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருக்குல்ல, ஆமென், நம்மளால தாங்கவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தாவீது அப்படிப்பட்ட பாதையில தான் சொல்றான், அந்த மரத்தை வெட்டி பிளக்கிறது போல அப்படி சொல்லிட்டு 8வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன அப்படி வெட்டி பிளந்து போடுறது போன நிலையில் என்ன தள்ளினாலும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இந்த நம்பிக்கை கெட்டு போக கர்த்தர் விடவில்லை. உங்களை பற்றி அன்னாளு உன்னை குறித்து பெனினாள் என்ன சொன்னா, அதை ஏன் கேட்கறீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. பாத்துறீங்களா? அன்னாலே உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார், நான் என்ன விண்ணப்பம் வைத்தேனோ அது நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு அன்னாள் எப்படி இருக்கவில்லை? துக்கமுகமா இருக்கவில்லை. ஆமென். எப்பொழுதுமே இது உதட்டுல நிலைக்க பண்ணணும். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா வசனம் ஏன் உள்ளத்தில் காத்து உதட்டில் நிலைக்க பண்ணும். அது இன்பமா இருக்கும். 19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு. இதை எதுக்கு தெரியப்படுத்துறேன்னா, உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல் இருக்கும்படி. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை தரார் அல்லவா? நம் நிலைமை அறிந்து நம்மோடு பேசுகிறார் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவன் யவீருவின் மகளை கைப்பிடிச்சு எழுப்புவார்ல, எழுப்பிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா? அவளுக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு. என்ன ஆண்டவருக்கு! ஹல்லேலூயா. அந்த பெற்றோரால என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். என்ன செய்ய முடியாது தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவங்கள வச்சு செய்ய வைப்பார். நம்ம சுத்தி இருக்கிறவர்களால என்ன செய்ய முடியாதோ அவரே செய்து முடிப்பார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இந்த சத்தத்தை சமீபத்துல தூரத்துல இருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். நீ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். ஆனால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை உன் உள்ளத்திலே காத்து உன் உதட்டிலே நிலைக்க பண்ணுவாயானால் அது உனக்கு இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இவைகளை உனக்கு இன்றைய தினம் தெரியப்படுத்துகிறேன். தாவீதின் நம்பிக்கை தாவீது அப்படிதாங்க நம்பிக்கையில நின்னாரு. 44வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்த்தால் தெரியும். 44:1 வாசியுங்கள். தேவனே, இந்த வேர்டை கவனிக்கணும். எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும்போது அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, அதை நாங்க காதுல கேட்டோம். என்ன சொன்னாங்க? தேவரீர் உம்முடைய கையினாலே சாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை.
நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியா. இந்த வசனத்தை அப்படியே மனதில் எழுதிக்கோங்க. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை. இப்ப தாவீதுடைய ஜெபத்துல ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? உமக்கு பிரியமானதை. இப்ப தெரியுதா? அவன் காதலா கேட்கிறான். ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார், ஆண்டவர் அவர்களை விடுவித்தார், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் இல்லாமாக்கி இவர்களை நிலைப்படுத்தி இவர்களை பெருக பண்ணுகிறார். இதுக்கு பின்னாக என்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தா, லவ் ஆஃப் காட். ஆண்டவர் பிரியப்படணும். அப்ப ஆண்டவர் பிரியப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அதனாலதான் சங்கீதம் 40 இருக்கிறது, நீ பலியை நீர் விரும்பாமல் என் செவியை திறந்தீர். செவி திறக்க இந்த வார்த்தையை கேட்கிறார். கேட்க சொல்ற, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எழுதி இருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று 48 தாவீது சொல்லுகிறார். 143:10 சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அதனால தாவீது எதுல போக்கஸ் பண்றாருன்னா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னா எனக்கு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, தேவனை குறித்த பார்வை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தேவனாகிய, எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. அவன் தேவனை யாருன்னு சொல்றான்? உன்னதமான தேவன். எங்க இருந்து சொல்றான் தெரியுமா? அந்த வசனம், அந்த டைட்டில் வாசிங்க. விக்கினங்கள் கடந்து எனக்கு இறங்கும். தாவீது, நான் உங்களுக்கு இறங்கினா உங்களை வாசிக்க சொன்னேன். அந்த டைட்டில் வாசிக்க சொன்னேன். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் அப்படின்னு இருக்கு. போதும். ஒருத்தனுக்கு தப்பி ஓடுறானா, இப்ப யார் கை ஓங்கி இருக்கு? சவுல் தாவீதுக்கு தப்பி ஓடுறானால யார் கை ஓங்கி இருக்கு? சவுலின் கை ஓங்கி இருக்கும் போது தாவீது யார மேன்மையா பாடுறாரு? கர்த்தரை பாடுறான். கர்த்தரை குறித்தவன் பார்வை என்ன? ஆமென். அதாவது சவுலும் யோனத்தானும் மரித்த போது தாவீது என்ன பாடினான் தெரியுமா? புலம்பல் பாடினான். ஆனால் கர்த்தரை குறித்து தாவீது என்ன பாடல தெரியுமா? புலம்பல் பாடல. நீ கர்த்தரை குறித்து சங்கீதம் பாடினால் உன் சத்ருவை குறித்து புலம்பல் பாட. ஐயோ போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை குறித்தே புலம்பல் பாடுவோம். ஆண்டவரே போயிட்டீரே, ஆண்டவரே. குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள் கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். ஆமென். அவர் பார்த்து, நான் இங்க இருக்கிறேன், நீ எவ்வளவு நாள் அந்த கசப்பு கலந்த காடியே குடிச்சிட்டு இருப்ப. ஆமென். ஆண்டவரே போயிட்டீரே, ஆண்டவரே. ஒரு இடத்துல குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுவை போல ஒரு சிலையை செஞ்சு ஒரு பெட்டியில படுக்க வச்சு சுத்தி இருக்கிறாங்க. ஆமென். என்ன பண்றதுக்கு? ஆமென். சிலர் இந்த இடத்துல தான் இயேசு விழுந்தார். ஆண்டவர், நான் விழுந்து எழுந்து அங்க இருக்கிறேன், நீ எவ்வளவு நேரம் தான் அதிலேயே விழுந்துட்டு இருப்ப. ஆண்டவரை குறித்த பார்வை. ஓ, சத்துரு என்னதான் அவன், அதனாலதான் ஹல்லேலூயா, என் சத்துரு என்னிலும் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பலவானா இருந்தான். ஆனாலும் நான் யார பாடுவேன் தெரியுமா? உன்னதமா. அவர் யார்? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம பாடணுமே, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை
இந்த பார்வை தாவீதை ஜெயிக்க வச்சுட்டே இருந்துச்சுங்க. காட்டிலிருந்து தாவீது வெளியே வரணும்னா சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கணும். அவன் ஜெயித்தான், வெளியே வந்தான். யுத்த களத்திலிருந்து வெளியே வரணும்னா கோலியாத்தை ஜெயிக்கணும். ஜெயித்தான், வெளியே வந்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வராம அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைபட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தேவனை பார்க்கிற விதம் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் தேவனை பார்க்கிற விதம். ஓடாராபா சத்தராபா. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை பெருசா பார்க்க விடாத என் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக, கீழே விழுவதாக. என் தேவனை பெரியவராய் பார்க்க விடாதபடிக்கு என் கண்களை அடைத்திருக்கிற செதில்கள். ஆமென். சவுல் கோலியாத்தை பெரியவனா பார்த்தான், கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது கர்த்தரை பெரியவராய் பார்த்தா, சவுலுக்கு மேலே ஏறி நிற்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். சவுல் சொல்ற, மகனே இங்க வா, தாவீதை கூட்டு. இங்க பாரு, அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. யார் புகழை? நம்ம பாடுறது புகழை இயேசுவை பாடுறோம். ஆனா வரவங்களெல்லாம் கூப்பிட்டு யார் புகழை பாடிட்டு இருக்கிறோம்? சாத்தா இருக்கான் தெரியுமா? சாத்தான். அதுவும் சத்தமா கேட்டா அவனுக்கு, சத்தமா பேசினா அவனுக்கு சாத்தான். சத்தமா சொன்னா அவனுக்கு கேட்டுரும். நான் அங்க போன, கை நீட்டிராத, கை நீட்டிராத, அவ்வளவுதான். ஆமென். மகனே இங்க வா. அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். அவனுக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? கோலியாத்துக்கே தெரியாது. பல நேரத்தில் சாத்தான் வந்து நம்ம வீட்டில் வர்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கே மறக்குது நம்ம யாருன்னு. அப்ப நம்ம சொல்லி கொடுப்போம், அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பெரிய தூதனா இருந்தான், அவன் அப்படி, அவனை தான். ஓ கரெக்ட் இல்ல? ஆமென். தாவீது வரான். இங்க பாருங்க ராஜாவே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் சிறு வயதுல யுத்த வீரன். அப்படியா? அப்படிலாம் கேட்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. ஆமா, என்னை தப்பு வைத்தார். அவைகள் எப்படியோ அவன் அப்படி. ஆமே. சவுலுக்கு சத்துருவை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பதுங்கினான். தாவீதுக்கு கர்த்தரை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பாய்ந்தான். ஆமென். ஒரு தேவ பிள்ளை சத்துருவுக்கு பதுங்குகிறவனாய் அல்ல, சத்துருவின் மேல் பாய்கிறவனாய். ஆமென். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், தாவீதுக்கு எதிராக சவுல் நடந்து வருவான். தாவீது எப்படி போவார் தெரியுமா? ஓடி போனான், ஓடி போனான். ஹல்லேலூயா. சவுலை விட்டு ஓடி போகல, சவுலுக்கு எதிராக அவன் எவ்வளவு வேகம் காட்டினானோ அவ்வளவு சீக்கிரம் யுத்தம் முடிஞ்சிட்டு. கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு வேகத்தை கொடுக்கும். கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு தைரியத்தை கொடுக்கும். எப்படிங்க இருக்கும்? சிங்கத்துக்கு அதாவது தூரத்திலிருந்து கல்லை எரிஞ்சு, கோலியாத்தை அடிச்சார் பாருங்க, கோலியாத்தை தூரத்திலிருந்து அடிச்சார். சிங்கத்தையும் எப்படி பண்ணிருக்கலாம்? தூரத்திலிருந்து சிங்கத்தை கல்லால் அடிக்கிறார்னு வைங்களேன். தாவீது வந்து எப்படினாலும் ஓடி தப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா தாவீது சிங்கத்தை கூட எப்படிதான் ஃபைட் பண்ண வச்சார் தெரியுமா? சிங்கத்துக்கு வாய அப்படி பிளந்து உள்ள இருந்து ஆட்டுக்குட்டிய சேதம் இல்லாம எடுக்கணும். எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சு? ஆமென். எங்க இருந்து? தேவனை குறித்து உன்னதமான தேவன். நம் பல நேரத்தில் நம் தேவனை குறித்து, அதனாலதான் கடல் மேல இயேசு வரும்போது பேதுரு கேட்பார்ல, நீரே ஆனால். ஆண்டவரே, நான் யாரை பின்பற்றினோ அவர் தான் கடல் மேல நடக்கிறார் எனக்கு தெரிஞ்சிட்டுனா நானும் இறங்கி நடப்பேன். ஆண்டவர் நீரே ஆனால். இயேசு பேதுருவின் அந்த பார்வை அவனை இறங்கி நடக்க வச்சது. 2 ஸ்டெப் உள்ள போனாலும் அவனை திரும்ப கத்த தூக்கி விட்டு திரும்ப நடக்க வைக்கிறார். நீரே ஆனால். நான் பல முறை இந்த வார்த்தையை
ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல வைத்திருக்கிறார், பேதுருவே என்ன நம்பிக்கையில நீங்க போனீங்க? அது இயேசுன்னா நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவார் என எனக்கு தெரியும். யோபுவுக்கு கர்த்தரை குறித்த பார்வையை பார்த்தீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமே. நம்ம குட் இந்த ரிசரக்ஷன் ஈஸ்டர் அன்னைக்கு தான் இந்த வாழ்த்தே சொல்லுவோம். உயிர்த்த எழுந்த எல்லாம் அன்னைக்கு அப்படிப்பட்ட பாட்டா தேடி பாடிட்டு இருப்போம். அன்னைக்கு தான் அந்த வாழ்த்தே சொல்லுது அவர் உயிரோடு இருக்கிறார். இங்க எல்லா ஸ்டேட்டஸ்லயும் சந்தோஷம் வைங்க, அன்னைக்காவது 4 பேருக்கு தெரியட்டும் ஆள் உயிரோட தான் இருக்குன்னு. ஆமே. ஆனா ஒருத்தர் எல்லாம் இழக்கும் போதும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார்னா எல்லா சாவுக்கு ஏதுவானதை அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். இது அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப கிடைத்தது. ஆமே. தேவனை குறித்த பார்வை. ஆண்டவர் பாருங்க, ஆகார் ஆபிரகாம் துரத்தி விடுறார். துரத்தி விடல, அனுப்பி விட்டான். போயிரு அப்படின்னு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்டான். ஒரு துருத்தி தண்ணீர், பெரிய துருத்தின்னு வச்சுக்கோங்களேன், தோல்ல தூக்கி வைக்கிறான். ஆமே. 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, அதன் அர்த்தம் என்னன்னா ஒரு ஆளுக்கு தூக்க பாட்டில். நம்ம அந்த பாட்டில் கொண்டு வருவோம் தெரியுமா? அப்படி கிடையாது. ஒரு ஒரு நம்ம பேச்சுக்கு வேணா ஒரு பாட்டில் சொல்லுவோம். தோல்ல தூக்கி வைக்கிறான். அப்போ கொஞ்ச நாளுக்கு ஓடும். அதுக்குள்ள நீ வேற உனக்கான தண்ணிய சில கம்பெனில இருந்து வேலை உங்களுக்கு நீ வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு 2 மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீ வேற வேலைய பார்த்துக்கோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மனுஷன் கொடுக்கறது அவ்வளவுதான். ஆமே. மனுஷன் என்னதான் நேசித்தாலும், நேசித்ததுனால ஒரு துருத்தி தண்ணியாவது ஆபிரகாம் கொடுத்தான். தோல்ல தூக்கி வச்சு, ஆகாருடைய தோல்ல தூக்கி வச்சு. ஏன்னா பிள்ளை அந்த வெயிட்டு தாங்கிடுவானான்னு தெரியல. இவா வேலை செஞ்சு பழக்கப்பட்டவா, அடிமை பண்ணலவா. வர துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு, அப்ப அதுல தண்ணி செலவழிகிறது வரைக்கும் அவ எவ்வளவோ முயற்சிக்கிறா, எவ்வளவோ ட்ரை பண்றா. கையில இருக்கிற காசு தீர்றது வரைக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து கையில காசு இருக்கு, அடுத்த ஒரு நிலைக்கு போறது வரை இதுதான். அல்லது ஒரு வேலையிலிருந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு, ஒரு அமௌண்டோட கையில வந்தாச்சு, அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வரைக்கும் அந்த காரியம் தான். ஒருத்தங்க கூட ஒரு சாட்சி கொடுத்துருக்காங்க, வரும்போது தான் கையில கிடைச்சது. அதுல அப்படிதான், அவங்களுக்கு வேலை இல்லை 2 பேருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வேலை இல்லை. அந்த நேரத்துல தான் அவங்க கையில இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுன்னே தெரியாத நிலையில அவங்க சகோதரர் ஒருத்தங்க ஒரு லேண்டை வித்துருக்கிறாங்க. அந்த லேண்ட் அமௌண்ட்டை இவங்களுக்கு இதை கிஃப்டா வச்சுக்கோன்னு கையில கொடுத்துருக்குறாங்க. இவங்களால அதை நம்பவே முடியல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தையே வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். நம்முடைய சபைக்கு தான் கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆண்டவர் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலன்னு இருக்கும்போது, ஆமே, இது அவங்களால ஜீரணிக்கவே முடியாத ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துருந்தாங்க. பாருங்க, நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கும் பாருங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாது, அது முடிகிறது வரைக்கும் பிள்ளை சாவ போறான். இந்த ஆகாருடைய நம்பிக்கையை பாருங்க, அது முடிகிறது வரைக்கும் அவள் அளவே இல்லை. அவள் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் அலைந்து திரிந்தாள் இருக்கு. அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில் அதுக்கப்புறம் தான் தேடுறா. சிலர் வருமுன் காப்போம், தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. சிலருக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், எக்ஸாம் அன்னைக்கு தான் புக்கே தேடுவாங்க. சிலர் இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கேட்பாங்க, தேடுவாங்க. அலைந்து திரிந்தாள். அலைந்து திரிந்து ஒண்ணுமே கிடைக்கல. கிடைக்காம இருக்கும்போது அவ என்ன செய்யறதுன்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு இருக்கும். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட வந்தா எங்களை ஆகாரேன்னு கூப்பிட வைக்கிறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஆண்டவருடைய நடத்தல். கடந்த நாள்ல
மினிஸ்ட்ரிக்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ டிராவலில் இதை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆகார் எப்படி கூடுவார் தெரியுமா ஆண்டவர்? ஆதியாகமம் 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னார். அவன் என்னாண்டவர், அவங்க தான் என்ன அப்படி சொல்றாங்கன்னா நீங்களுமா இப்ப எப்படி கூப்பிடுறாரு? அப்போ என்னதுன்னு அர்த்தம்? அன்னைக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு கூப்பிடுறாருன்னா ரீசன் என்னன்னா, உனக்கு அங்க வேலை இன்னும் உனக்கு அங்க என்ன வேலை இருக்கு. அது அர்த்தம் நீ திரும்பி அங்கேயே, அதாவது ஒரு இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அங்க போறதுல எவ்வளவு அவமானம் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கஷ்டம். அந்த சாரால் எப்படி பார்த்திருப்பாங்க? வாரா பாருங்க, பெருசா ஓடுனா. இவன் அந்த வார்த்தையை மதிச்சா. ஆண்டவர் சொல்ல, நீ இப்போ ஆண்டவர் அழைக்கிறத இங்க பாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி அழைக்க மாட்டேன், ஆனா அதுக்கு அந்த ஒரு பீரியட் இருக்கு. நீ போ. ஏன் தெரியும் போக வச்சாரு தெரியுமா? ஏன் போக வச்சாரு தெரியுமா? இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ அவளை அனுப்பி விடுன்னு கர்த்தர் சொல்றார். சாரால் சொன்னதை செய், அனுப்பி விடு. இப்ப இந்த ரெண்டு கடையில என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இஸ்மவேலை உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதன அந்த உடன்படிக்கை சொல்லும் போது இஸ்மவேல் எங்க இருக்கிறான் தெரியுமா? வீட்டில் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒரே நாளில். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அதான் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம். உடன்படிக்கைக்கு உட்பட்டாச்சுல, இனி வெளியே வா. இனி அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஆகாரே அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒரு வாட்டி நீ திரும்பி போன, விட்டு வந்த இடத்துல நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு. அது ரிப்பீட் ஆகாது. இனி நிந்தை கிடையாது, இனி அவமானம் கிடையாது, இனி கஷ்டம் கிடையாது, இனி நெருக்கம் கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? வேதம் சொல், ஆகாருடைய கண்களை திறந்து. அதன் அர்த்தம் என்ன? ஆகாரே, உனக்கென்று என்ன இருக்கிறதோ உன் தேவன் அதை காண்பித்து தருவார். உனக்கென்று என்ன இருக்கிறதோ. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, இந்த துறவுல தான் நாளைக்கு நீ வர போற சொல்லி இருக்கலாமா வேண்டாமா? இல்ல. ஆமென். ஆண்டவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் கொஞ்சம் கஷ்டனால ஓடிடலாம். இப்ப ஓடுறதுக்கு காரணம் நம்ம சாராய் நினைச்சிட்டு இருக்கிறோம். சாரால் அப்படி மாறுறதுக்கு காரணம் யாரு? ஆகார் தான். சிலருக்கு சிலது கிடைக்கிறது வர அடியேன் அடிமாங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் அடிப்பாங்க. அவ்வளவுதான். கிடைச்சதுக்கு அப்புறம் சாராள ஆகார் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அற்பமா. சாராளுக்கு வந்துச்சு கோபம். அது அந்த காலத்துல ஒரு முறை. அந்த காலத்துல அப்படி ஒரு முறை வச்சிருந்தாங்க. என்ன முறைன்னா, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணை மனைவி புருஷனுக்கு கொடுக்கிறது அந்த காலத்து முறை. ஓகே. அதுக்கப்புறம் தான் பிரமாணம்லாம் வந்துச்சு. அதனால தான் நான் தெளிவா சொன்னேன். சில அரை உறக்கத்துல அப்படிலாம் இருக்கக்கூடாது, அந்த காலத்து முறை. ஓகே. அப்படி அது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதுதான் செஞ்சாங்க, செஞ்சாங்க. ஆனா ஆகார் என்ன பண்ணிட்டாங்க? நிமிர்ந்துட்டாங்க. நிமிர்ந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அவ்வளவுதான். ஏற்கனவே சொல்லப்பட்ட வேலையோட இப்ப வேலை ஜாஸ்தி, தாங்க முடியல, ஓடி வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, போ. கூப்பிடும் போதே எப்படிதான் அடையாளப்படுத்தி கூப்பிடுறாருன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகார். ஆனா இப்ப கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? ஆகாரே. இன்னொருத்தங்க அடையாளத்துல நீங்க வாழ்க்கை ஃபுல்லா அறியப்பட மாட்டீங்க. உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மதிப்பு. உங்களுக்கென்று ஒரு அடையாளம், உங்களுக்கு. இங்க நான் சொல்ல வந்த செய்தி, உன் தேவன் யார் என்பதை பார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார்.
சிம்சோன் கேட்கிறான், நான் தாகத்துல சாகணுமா அப்படின்னு. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார், சிம்சோனுக்கு இல்லாததை உண்டாக்கி கொடுத்தார். ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அல்லவா, அவர்களை அமர வைத்து அவர்களுடைய கொஞ்சத்தை பெருக பண்ணி கொடுத்தார். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் இருக்கிறதை காண்பித்து தருவார், இல்லாததை உண்டாக்கி தருவார், கொஞ்சத்தை பெருக பண்ணி தருவார். உன் தேவனை குறித்த பார்வையை சுருக்கி விடாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்த பார்வை. அதான் தாவீது சொல்லுகிறார், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை என்னுடைய உயர்தலத்தில் ஒரு தேவ பிள்ளை. இதுதான் ஆண்டவரை, யார் எத்தனை சவுல்கள் வந்தாலும் ஆண்டவர் அதுக்கு கீழே பார்த்துறாத. ஆண்டவர், இதெல்லாம் உங்களால நம்ம தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுவதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறதை விட்டு விடுவது. யவீருவின் வீட்டார் வந்து சொல்லும் போது முதல் வேர்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள்? அதன் அர்த்தம் என்ன? இனி நீ இந்த காரியத்தை அவர்கிட்ட கேட்காத. நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? வருத்தம் உண்டாகும். அடுத்து என்ன உண்டாகும்? கோபம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கிட்ட ஒரு காரியம் கேட்டு நம்மளால முடியலன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ரொம்ப வருத்தம் உண்டாகும். ரொம்ப வருத்தம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டுச்சே, பிள்ளைங்க ஒண்ணு கேட்கிறாங்க, நம்மளால அதை வாங்கி கொடுக்க முடியல, அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஆமா, வந்து சொல்றாங்க, அவரை வருத்தப்படுத்தாதீங்க. ஏன்னா யவீருவை இனி அவரால் என்ன செய்ய முடியாது. அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, யவீருவை எனக்கு வருத்தம் என்னன்னு சொல்லவா? நீ இவ்வளவு நாள் என்கிட்ட கேட்டுட்டு இப்ப சூழ்நிலை மாறுறதை என்கிட்ட கேட்காம போக பாரு, அதான் எனக்கு வருத்தம். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் ஃபீல் பண்ணி சொன்ன காரியத்துல ஒண்ணுன்னு தெரியுமா? நீங்க இன்னும் என் நாமத்தினால ஒண்ணுமே கேட்கல. என் நாமத்தினால கேட்கல. என் நாமத்தினால நீங்க ஒண்ணுமே கேட்கலையே. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம கேட்டா மனுஷங்க ஃபீல் பண்ணுவாங்க, கேட்கலன்னா கர்த்தர் ஃபீல் பண்றார். அதனால தேவனை கொடுத்த பார்வையை சுருக்கி விடாதீங்கள். 5வது தாவீதின் செயல். ஆமென். 5 காரியங்களை இந்த 57வது சங்கீதத்துல தாவீது செய்கிறதை பார்க்க முடியும். நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 1வது வசனம், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறார். 2, அமர்ந்திருக்கிறான். அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3, 2வது வசனம், ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்துல அவன் தன்னுடைய தேவையும் சொல்லுகிறான், தான் இருக்கிற சூழ்நிலையும் சொல்லுகிறான். எந்த சூழ்நிலை பாருங்கள், 4வது வசனத்துல, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிறது, மனுஷன் புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவன் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான்? நம்முடைய பிரேயர்ல கர்த்தரை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்தி வச்சுட்டு நம்ம சிச்சுவேஷன் அப்படியே ஓப்பனா சொல்லணும். உள்ளதை உள்ளதென்று சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இருக்கிறத அப்படியே, அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறான், எந்த நிலைமையில இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவை, அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறான். 4வது, நம்பிக்கை அறிக்கை எடுகிறான். நம்பிக்கை அறிக்கை எடுகிறான். 3வது வசனத்தை பாருங்கள், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார், என்னை ரட்சிப்பார், கிருபையும் தமது சத்தியத்தை அனுப்புவார். நம்பிக்கை அறிக்கை எடுகிறார். 5வதாக 7வது வசனத்தை பாருங்கள், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. எதுக்கு ஆயத்தமா இருக்கிறது தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. ஹல்லேலூயா. இதுதான் தாவீதுடைய செயல். அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? மறைந்து இருக்கிறான். மறைந்து இருக்கிறவன் எதுக்கு ரெடி ஆகிறான் தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. ஜெயத்தை கொண்டாட. ஒரு தேவ பிள்ளை, இன்றைக்கு நீ மறைந்திருக்கிற விக்கினங்கள் உன் வாழ்க்கையிலே நெருக்குகிறது, அது கடந்து போகும். அதான் தாவீது சொல்றான், விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். ஆனால் இன்னைக்கு யுத்த நாளில் கர்த்தரின் தலையை மூடி இருப்பது உண்மைதான். ஆனால் அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்ற வார்த்தையின்படி. ஆமென். நல்ல புரிந்து கொள். தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்க. நீங்க ரெடி ஆகுங்க. எதுக்கு ரெடி ஆகணும் தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபை குறித்து சொல்லப்படும். காத்திருக்கிறவர்களே, சாட்சி சொல்ல ரெடி ஆகுங்க. ஆமென். நம்ம இப்படி எல்லாம் வேர்டு கேட்கும் போது இன்னைக்கு இருந்து சாட்சி எழுதுவோம் தெரியுமா? நிறைய பேர் இப்படிதான்.
ஹல்லேலூயா. ஆமென். அவர் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோ அவங்க வந்து சொன்னாங்க, எல்லாரும் தட்டு வாங்க. அடுத்த நாளே 2-3 தட்டு வாங்கிட்டாங்க. இப்ப அந்த தட்டு இருக்கா? நம்ம எல்லாம் எதுக்கு இதை சொல்றேன்னா, அடுத்த நாளே நம்ம ரெடி ஆயிரும். ஆனா அது தாவீதை பாருங்க, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, ரெடியா இருக்கு. அது ஒரு நாளுக்கு அல்ல, என் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டுகிறதை என் தலைமுறையின் கண்கள் அல்ல, என் கண்கள் காணும். என் கண்கள் காணும். நம்ம இன்னைக்கு சொல்லிட்டே இருங்க. நம்ம அறிக்கை இடுவது, ஆமை பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்ன செய்தி சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் பரியாசமா இருந்துச்சு. ஆனா அவங்க கண்களுக்கு முன்னதாகவே அலங்கம் 52 நாளைக்குள்ள கட்டி முடிக்கப்பட்டது. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஜெயிக்கும் போது எப்படி பாடணும்? ஹல்லேலூயா. இது நமக்கு திடீர்னு கிடைக்கும் போது சொல்லுவோம், கையும் ஓடல, அது இப்படி ஓடும். ஆமே, கையை கலத்தி வச்ச ஓடுமா? ஆமே, அது ரெடி ஆண்டவரே, ரெடியா இருக்கிறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம். அதனாலதான் பாத்தீங்களா, எல்லாரும் கோலியாத்தின் மேன்மையை பேசும்போது தாவீது வந்து என்ன கேட்பார் தெரியுமா? இவனை கொல்லுகிறவனுக்கு அதான் பார்வை, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? மற்றவங்க எல்லாம் வேற பேசும்போது தாவீது எதை பேசிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம், இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறது, இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதே இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இதுவே இப்படி இருக்குன்னா இனி வருகிற வருஷம் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் பாடிட்டு இருப்போம். இல்ல, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவே. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெடி ஆகுங்க, சுதந்திரிக்க போறீங்க. ஆண்டவரே, நான் வார்த்தை கேட்டு இதை வாங்கி வச்சேன், அதை வாங்கி வச்சேன், டைம் ஆகுது, இதை நான் வேற யாருக்காவது கொடுக்கட்டுமா? யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆமே, உங்களுக்காகவே, இது உனக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த வார்த்தையை எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன். அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, எனக்கு இதை செய்வீங்களான்னு தான் வந்தேன், ஆனா அதை செய்து முடிக்க போறீங்கப்பா. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன். ஆமென். இது விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும், இதெல்லாம் எனக்கு செய்வாரான்னு தான் வந்தேன், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் செய்து முடிக்க போறேன். அவருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கலாமா? உம்மை பிரியப்படுத்தி வாழ, உம்மை கோபப்படுத்துகிறவனாக அல்ல. அப்படி 2 கரங்களை பிடித்தாங்க. உங்களை பிரியப்படுத்தணும், உங்களை பிரியப்படுத்தணும். உம்மை கோபப்படுத்தி வேண்டாப்பா, உம்மை பிரியப்படுத்து. எங்க முற்பிதாக்கள் சொன்னதை கேட்டோம். நீ பிரியமா இருந்து உங்க புயமும் உங்க கரமும் உங்க முகத்தின் பிரகாசம் அவங்களை ரட்சிச்சுப்பா. அவங்களை பிரியப்படுத்தும் கிருபை தாரும். எல்லாரையும் சாட்சி சொல்ல வைங்க. ஆண்டவர் எனக்காக செய்து முடித்து விட்டார். இந்த காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார். இந்த 2025 முடிவதற்குள்ள அப்பா, இது நம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளா இருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை தாங்கட்டும்.
எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.